إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவர்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். மனித சமூகத்தினுடைய மனிதர்களுடைய வாழ்க்கையினுடைய உண்மையான வெற்றியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறையச்சத்தில் தான் அமைத்து வைத்திருக்கிறான். யாருடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய அச்சம் இருக்கிறதோ, அல்லாஹ் என்னுடைய அனைத்து விடயங்களையும் அறிந்தவன், அவன் என்னை பார்த்து கொண்டே இருக்கின்றான், நோட்டமிட்டுக் கொண்டே இருக்கின்றான், அவனுடைய அதிகாரத்தின் கீழ் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், அவன் எதை விரும்புகிறானோ அதை செய்து முடிப்பதற்கு சக்தியுடையவன், செய்து கொண்டு இருக்கிறான், என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, அனைத்தும் அவனை கொண்டுதான் ஆகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை, அதை மையமாக வைத்து வாழக்கூடிய வாழ்க்கை, இந்த வாழ்க்கையினூடாக எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம், இதைத்தான் நாங்கள் தக்வா, இறையச்சம் என்று சொல்லுவோம். அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு யாருக்கு இருக்குமோ, அலம் யஅலம் பிஅன்னல்லாஹ யரா, அவனுக்கு தெரியாதா அல்லாஹ் அவனை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்பது? என்னுடைய சகலதையும் அவன் அறிந்தவனாக இருக்கின்றான். வஅஸிர்ரு கௌலக்கும் அவ் ஜஹரு பிஹி இன்னஹு அலீமுன் பிதாத்திஸ் சுதூர். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க ரகசியம் பேசுறீங்க, ஒருவருடைய காதுல ரகசியமாக ஒரு செய்தி சொல்றீங்க, யாருக்குமே கேட்கல, யாருமே பக்கத்தில் இருக்கல்ல, நீங்க ரகசியமாக சொன்ன செய்தியாக இருக்கலாம், எல்லாருமாக சேர்ந்து பேசின பேச்சாக இருக்கலாம், அவைகள் மட்டுமல்ல, இப்பொழுது இந்த நேரத்தில் உங்களுடைய உள்ளத்தில் ஊசலாடக்கூடிய ஊசலாட்டத்தையும் நான் அறிந்தவனாக இருக்கின்றேன். வஅஸிர்ரு கௌலக்கும் அவ் ஜஹரு பிஹி இன்னஹு அலீமுன் பிதாத்திஸ் சுதூர். சுப்ஹானல்லாஹ். உத்தரக்கும் தெரியாம சொன்ன ரகசியத்தையும் அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான். எல்லாரும் இருக்கும் பொழுது யாரு பேசினார்கள் என்று தெரியாத ஒரு சபையில நாங்க சத்தம் வச்சாலும் அந்த சத்தத்தையும் அல்லாஹ் அடையாளப்படுத்திக் கொள்கின்றான். அதுக்கு மேல சொல்லுகின்றான், நீங்க பேச இல்ல, பேசினா நல்லம், இப்படி பேசுவோமா, இப்படி கதைப்போமா, இப்படி பதில் சொல்லுவோமா
என்று சொல்லி உள்ளத்தில் ஏதாவது ஊசலாட்டம் ஓடினால் அதையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றார். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அந்த ரப்புல் ஆலமீன், அந்த அல்லாஹுடைய அச்சம், அந்த அல்லாஹுடைய பயம், ஒரு வகையான வெட்கம், இவ்வளவெல்லாம் இறைவன் எனக்கு தந்ததற்கு பிறகும் அவனுக்கு நான் மாறு செய்வதா? அல்லாஹ் என்னை வாழ வைத்திருக்கிறான் சந்தோஷமாக, அல்ஹம்துலில்லாஹ். எந்த குறையும் இல்லாம வாழ வைத்திருக்கிறான். சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கையை நினைத்து எத்துணை தடவைகள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி இருக்கின்றோம். வாழ்க்கையை நினைத்து எத்துணை தடவைகள் அல்லாஹ்வை புகழ்ந்திருக்கின்றோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகள், அருட்கொடைகளை நினைத்து 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 அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி பழகுவோம். வாய் நிறைய சொல்லுவோம், உள்ளத்தால சொல்லுவோம், வாயால சொல்லுவோம், செயலால செய்து காட்டுவோம். அல்ஹம்துலில்லாஹ். வெளிவாசலுக்கு போயிட்டு வெளியே வாரோம், இஸ்திஞ்சாவுக்கு போயிட்டு, வாஷ்ரூமுக்கு போயிட்டு, டாய்லெட்டுக்கு போயிட்டு வெளியே வாரோம், அங்கேயும் சொல்றோம் அல்ஹம்துலில்லாஹ். சாப்பிட்டு முடிஞ்சோம், அங்கே அல்ஹம்துலில்லாஹ். உடுப்படுத்தோம், அங்கே அல்ஹம்துலில்லாஹ். எல்லா இடத்திலையும் எதை செய்து முடித்தாலும் அதற்கு பிறகு நாங்கள் சொல்லக்கூடிய அழகான வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். தூங்கி எழுப்பிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானி பஅத மா அமாத்தனி. அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் மனிதனிடமிருந்து முறைப்பாடு செய்யக்கூடிய வாழ்க்கை அல்ல, நன்றியை வெளிப்படுத்தக்கூடிய வாழ்க்கை. எப்ப நன்றி செலுத்துவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்துக்கு சொல்லுகிறான், நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றி என்பது வாயால சொல்லுவதல்ல, நன்றி உடையவனாக வாழுவது, நன்றி உடையவனாக வாழ்ந்து ஒழுகுவது, நன்றி உடையவனாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு தந்தருவானாக. நன்றியுள்ள மக்களாக வாழ வைப்பானாக. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை நினைத்து 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 வாய் நிறைய அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதற்கு அல்லாஹ் துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் பள்ளி வாயில் ஒன்று கட்டப்பட வேண்டும். ஒரு பள்ளி வாயிலை நாங்கள் எங்களுக்கு அமைத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய பள்ளி வாசல் விஸ்தரிக்கப்பட வேண்டும். சமூகம், எங்களுடைய ஊர், எங்களுடைய கம்யூனிட்டி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு கனவு கண்ட நிலையில் ஒரு பள்ளி வாயிலை கட்டுவோம் என்ற ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தில் இந்த ஹுத்பாவுடைய பிரசங்கத்தை நான் உங்களுக்கு நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றேன். நான் இந்த இடத்தில் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்று சொன்னால், பள்ளி வாசல் என்பது என்ன? நாங்க பள்ளி வாசலுக்கு வைக்கக்கூடிய மிஹராப், அதாவது மினாரத்துக்கள் அல்லது குப்பாக்கள் அல்லது அடையாளங்கள், இவைகள் எதுவுமே இஸ்லாத்தில இருந்து வந்ததல்ல. பள்ளிவாசல் என்று சொன்னால் இப்படித்தான் இருக்க வேண்டும், அதனுடைய முகப்பு இப்படி இருக்க வேண்டும், அதனுடைய கட்டிட கலை இப்படி இருக்க வேண்டும், ஆர்கிடெக்சரல் சயின்ஸ் இப்படித்தான் அமைய வேண்டும் என்பது எதுவுமே இஸ்லாத்தில் இருந்து வந்ததல்ல. அது முஸ்லீம்களுடைய கலாச்சாரத்தில் வந்தது. உலகத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யங்களை உருவாக்கிய உஸ்மானியாக்களுடைய காலத்திலிருந்து, அதற்கு பிறகு வந்த முகலாயருடைய ஆட்சி காலத்திலிருந்து முஸ்லீம்கள் எங்கெல்லாம் வாழ்ந்தார்களோ அங்கெல்லாம் அவர்கள் பள்ளி வாசல் கட்டும் பொழுது அப்படியான சில அடையாளங்களை வைத்து கட்டினார்கள், அவ்வளவுதான். ஆனால் பள்ளி வாசல் என்று சொல்லும் பொழுது அதுல ரெண்டு விஷயம் கட்டாயம் நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு செய்தார்கள். அதுக்கு முந்தைய ஒரு காலத்தை நாங்க படிப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவுல, மக்கா முக்கர்ரமாவுல 13 வருஷ காலம் இருந்தார்கள். இந்த விடயத்தை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. 13 வருஷ காலம் மக்கா முக்கர்ரமாவுல வாழ்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 13 வருஷ காலத்துல எந்த ஒரு பள்ளியும் கட்டல. இன்னும் ஒரு பள்ளி கட்டோணும் என்ற திட்டம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்விடம் இருக்க இல்லை. ஆனா இருக்கிற பள்ளியில
மஸ்ஜிதுல் நபவி, அதாவது மஸ்ஜிதுல் ஹராம்ல எந்த நிகழ்ச்சியும் செய்ய முடியாது. அது தாரு தௌஹீத் அல்ல, அது தாரு ஷிர்க். அங்க இணை வைப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் விக்கிரகங்களை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நேர்கட்டாக காபத்துல்லாவை வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய பழக்க வழக்கம் எல்லாம் பார்த்தால், காபாவை சுற்றி இருக்கிற பழக்க வழக்கம் எல்லாம் பார்த்தால் அது இஸ்லாத்துக்கல்ல, மனித நேயத்துக்கு அப்பால் பட்டது. இந்த உடுப்பு உடுத்துக்கொண்டு காபத்துல்லாவை சுத்தம் வலம் வர மாட்டாங்க, நிர்வாணமாகத்தான் வலம் வந்து கொண்டிருந்தாங்க. காபத்துல்லாவுல தொழ முடியாது. நாங்க எல்லாரும் படிச்சிருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத் தொழுகிறதுக்காக வேண்டி ஆயத்தமானாங்க. விடல்ல, அழுகிய ஒட்டகத்துடைய குடலை கொண்டு வந்து தலையில போட்டாங்க, கழுத்துல போட்டாங்க என்றெல்லாம் படித்திருக்கின்றோம். அப்படியான ஒரு நெருக்கடியான கட்டத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு பள்ளி வாசல் கட்டுவோம் என்ற முடிவுக்கு வரல. இதுல நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏன் வர இல்லைண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வந்திருந்தா இன்று வரைக்கும் மக்கா 2 துண்டாக பிரிஞ்சுதான் இருக்கும். இது அல்லாஹுடைய பள்ளி, இது நபியினுடைய பள்ளி என்று சொல்லி, இதுல மக்கள் அல்லாஹ்வுடைய தவாஃபுக்கு போவாங்க, அதுக்கு வேறொன்றுக்கு போவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நெருக்கடியான கட்டத்தில் கையாண்டது என்ன தெரியுமா? ஒரு சஹாபியினுடைய வீட்டை தற்காலிகமாக பாவிச்சாங்க. அந்த வீட்டுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அது சென்டர், எங்கட சென்டருக்கு வாங்கோ, எங்கட மர்கஸுக்கு வாங்கோ, எங்கட ஹெட் ஆபீஸுக்கு வாங்கோ, எந்த ஒரு வார்த்தையும் பாவிக்காம திருப்பி திருப்பி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது அறுக்கமுடைய வீடு, தாரு அறுக்கம். ஏண்டா ஒரு உம்மத்தை பிரிச்சுட்டா மறுவ சேர்க்கலாது, ஒரு உம்மத்தை பிரிச்சுட்டா மறுவ இணைக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாரு தௌஹீத் ஏகத்துவத்துக்காக வேண்டி கட்டப்பட்ட வீட்டுள்ளுக்கு 360க்கு மேற்பட்ட விக்கிரகங்களை வைத்து மக்கள் வணங்கி வழிபட்டுக் கொண்டிருக்கிறாங்க. அங்க பேச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுவது இம்பாசிபிள், நடைமுறை சாத்தியமற்றதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் கூட அவங்க நினைச்ச இல்ல, நாங்க இன்னும் ஒரு பள்ளியை கட்டுவோமே, எங்களுக்கு ஒரு சென்டர் அமைச்சுக் கொள்வோமே, எங்கட மர்கஸ நாங்க உருவாக்குவோமே. சுப்ஹானல்லாஹ், அப்படி உருவாக்கி இருப்பாங்க என்றால் மக்கத்துக்கு போற எல்லா ஹாஜிகளும் இன்றைக்கு 2ஐயும் ஜியாரத்து செய்ய வேண்டி இருக்கும். ஏண்டா உம்மத்தை பிரிக்கிறது ரொம்ப லேசி. அதுவும் மார்க்கத்தை சொல்லி பிரிக்கிறது ரொம்ப லேசி. மார்க்கத்தை சொல்லி மக்களை பிரிச்சு விடுறது ரொம்ப லேசி. அதனால தயவு செஞ்சு சொல்லுகின்றேன், நபியினுடைய வரலாறு படியுங்கோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவுக்கு போனாங்க. மதீனாவுக்கு முனவ்வராவுக்கு போயிட்டு போன இடத்தில் ஒரு நாள் மதீனாவுக்கு போயிட்டு சேர்றாங்க. அது வெள்ளிக்கிழமை நாள். அன்றைக்கு ஜும்மா தொழோனம். அன்றைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் குபாவுல தான் தன்னை தொழுகையை ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் முதலாவது பள்ளிவாசல். லமஸ்ஜிதுல் உஸ்ஸிஸ அலா தக்வா, தக்வாவின் மீது, இறையச்சத்தின் மீது, இஹ்லாஸின் மீது, அல்லாஹ்வுக்காக வேண்டி முதலாவது கட்டப்பட்ட பள்ளிவாசல். லமஸ்ஜிதுல் உஸ்ஸிஸ அலா தக்வா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மஸ்ஜிதை பற்றி குர்ஆன்ல புகழ்ந்து பேசியிருக்கிறார். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பள்ளிவாசல்ல இருக்கிறாங்க. அங்கே இருந்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒட்டகத்தில் ஏறி பயணிக்கிறாங்க, சவாரிக்கிறாங்க மதீனா முனவ்வராவுடைய அந்த இடத்துக்கு. அங்க போன சந்தர்ப்பத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பள்ளியை 2வது கட்டினாங்க. அந்த பள்ளிக்கு பேரு மஸ்ஜிதுன் நபவி. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்மாணித்த பள்ளி. நாங்க மக்காவுக்கு போறோம், அது அல்லாஹ்வுடைய மாளிகை, அல்லாஹ்வுடைய பள்ளி என்று மஸ்ஜிதுல் ஹராம் என்று போறோம். இங்க வாரோம் மஸ்ஜிதுல் நபவி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க வாழ்ந்தார்கள், அங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள், வஹி இறங்கிச்சது. அந்த பள்ளி வாசல் அதுல 2 ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அந்த பள்ளியில 2 ஃபங்க்ஷன். ஒன்று, அந்த பள்ளி உள்ளுக்கு சில அமல் நடக்கும். இந்த பள்ளி உள்ளுக்கு சில அமல் நடக்கும். அந்த அமல ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் பங்கெடுத்தாங்க.
பள்ளிக்கென்று சொல்லி சில அமல்கள் இருக்கும். 5 வக்து தொழுக பள்ளியில்தான் தொழணும். பள்ளிக்கு வெளியே தொழுகை இல்ல, பள்ளிக்கு வெளியே தொழுகை இல்ல, பள்ளியில தான் தொழணும் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள். பகிரங்கமான முனாஃபிக்கை தவிர வேறு யாருக்குமே பள்ளி வாசல்ல வந்து தொழுகிறது கஷ்டமாக இருக்கிறது. எல்லாரும் பள்ளிக்கு வரணும். பள்ளிக்கு வராதவங்க யாரு தெரியுமா? அவங்க பகிரங்கமான முனாஃபிக்குகள் என்று சொல்லி அந்த காலத்தில் அடையாளப்படுத்தினாங்க. பள்ளிக்கு தொலை வரணும். பள்ளி என்ன? பள்ளியில ஹஜ்ரத் தீன படிக்கணும், தீன படிச்சு கொடுக்கணும், மார்க்கத்தை படிச்சு கொடுக்கணும். இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாட்டில் 10,000 15,000க்கு மேற்பட்ட உலமாக்கள் இருக்கிறாங்க. ஒரு 3,500 பள்ளி வாசல் தான் இருக்கிறது. எந்த பள்ளியில மார்க்கம் படிக்கலாம்? எந்த பள்ளியில மார்க்கம் படிக்கலாம்? தீன் எங்க படிக்கலாம்? நான் எல்லாருக்கும் சொல்றேன், பள்ளி வாசல் ஒரு நாலேஜ் ஹப், ஒரு நாலேஜ் சென்டர். இங்க வந்து எங்கட மார்க்கத்தை அல்ல, எங்கட வாழ்க்கையை படிச்சுக்கோங்க. நாங்க எப்படி வாழணும், நாங்க எப்படி வாழணும். இன்னைக்கு நாங்க உருவாக்கி இருக்கிற சமூகம் என்ன தெரியுமா? டிகிரி எடுத்திருக்கிறாங்க, மாஸ்டர்ஸ் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, பிஎச்டி படிச்சு கொண்டிருக்கிறாங்க. எல்லாம் சரி, அல்ஹம்துலில்லாஹ். நாங்க பள்ளி வாசல்ல கூப்பிட்டு அவங்களை கௌரவிப்போம், எல்லாம் செய்வோம். ஆனா வாழ்க்கையில ஃபெயில் ஆகிட்டாங்க. கல்யாணம் முடிச்சு 2 மாசத்துல டிவோர்ஸ் ஆகிட்டாரு. தண்ட வாப்ப உம்மவை மரியாதை கொடுத்து வாப்ப உம்மவை பார்த்துக் கொள்ள தெரியாத ஒரு சமூகத்தை உருவாக்கி இருக்கின்றோம். நான் எல்லாருக்கும் சொல்றேன், அன்பாக சொல்றேன், பள்ளி வாசல மக்களுக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கிற இடமாக மாற்றுவோம். வாழ்றதுக்கு சொல்லிக் கொடுங்க. இப்படித்தான் வாழணும். பெரியவர்களை கண்ணியப்படுத்தணுமா? மல்லம் யர்ஹம் சகீரனா. இந்த ஹதீஸ கொஞ்சம் படிங்கோ, இந்த ஹதீஸ கொஞ்சம் டீப்பா படிங்கோ. நாங்க எல்லாரும் சொல்லுவோம், சிறார்கள் பெரியாக்களை கண்ணியப்படுத்துறாங்க இல்லைன்னு சொல்லி. சின்ன பிள்ளைகள் வாலிபர்கள் பெரியவர்களை கண்ணியப்படுத்துறாங்க இல்ல, மரியாதை கொடுக்கிறாங்க இல்ல, சங்கைப்படுத்துறாங்க இல்லன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உண்மையை சொன்னாங்க. அவங்க போய் பேச மாட்டாங்க. அவங்க சொன்னாங்க, பெரியாக்களை பார்த்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் வேணுமா, உங்களுக்கு கௌரவம் வேணுமா, நீங்க மதிக்கப்பட வேண்டுமா, அப்ப நீங்க என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? ஒன்றை கொடுத்துத்தான் ஒன்று வாங்கணும். ஒன்றை கொடுக்காம ஒன்றை வாங்க முடியாது சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்ன பிள்ளைகளுக்கு நீங்க முதலாவது இரக்கம் காட்டுங்க. நீங்க இரக்கம் காட்டினா அந்த சிறுவர்களுக்கு, அந்த சிறுவர்கள் வாலிபர்களாக ஆனதுக்கு பிறகு அந்த கட்டத்தில் நீங்க முதுமை பருவத்தை அடைஞ்சிடுவீங்க. அந்த முதுமையில உங்களை கண்ணியப்படுத்துவாங்க. நாங்க எதிர்பார்க்கிறோம் சிறுவர்களை கண்ணியப்படுத்துறது, வாலிபர்களை மதிக்கிறது, வாலிபர்களுக்கு பாராட்டுறது, சின்ன பிள்ளைகளை கௌரவப்படுத்துறது. அப்படிப்பட்ட எந்த பழக்கமும் எங்களோட சொசைட்டியில சமூகத்தில் இல்ல. ஆனா எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க, எங்களோட ஊர்ல இருக்கிற வயோதிபர்களை எங்களோட வாலிபர்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி. வாலிபர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும் என்றால் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மல்லம் யர்ஹம் ஸகீரனா. எங்களுடைய சமூகத்தில் உள்ள சின்ன குழந்தைகள், சிறு பிள்ளைகள் பாராட்டப்பட வேண்டும், கௌரவிக்கப்பட வேண்டும், அவர்கள் இனங்காணப்பட்டு அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். சுப்ஹானல்லாஹ். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில இந்த சமூகத்துக்கு பள்ளி வாசலை பயன்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில சொல்லி கொடுத்தாங்க. நாங்க ஒரு ஹதீஸ்ல படிக்கிறோம், சொல்லுவாங்க ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி வாசலுக்குள்ள போனாங்க. அங்க 3 ஹல்காக்கள் இருந்துச்சு. 3 ஹல்காக்கள் இருந்துச்சு. ஒரு ஹல்காவுல ஒரு வட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு அவங்க ஒரு சோசியல் ஒர்க் சம்பந்தமா பேசுறாங்க. ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, வந்த விருந்தாளிகளுக்கு, இந்த சுஃபாவில் வாழக்கூடியவர்களுக்கு நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சாரார் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு பார்த்துட்டு சொன்னாங்க, மிச்சம் நல்லம், அல்ஹம்துலில்லாஹ், செஞ்சு கொண்டு போங்க என்று சொல்லிட்டு 2வது ஒரு சபைக்கு போனாங்க.
அந்த பள்ளியில் இன்னும் ஒரு சபையில் உட்கார்ந்து போயிட்டு பார்த்தா அந்த சபையில் உள்ளவங்க எல்லாரும் அல்லாஹ்வை திக்ர் செய்றாங்க. அல்லாஹ் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் ஹஸ்புனல்லாஹ் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் அல்லாஹு லதீஃபுன் பிஇபாதிஹி யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை திக்ர் செய்வோம். ஒரு கூட்டம் உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்றாங்க. அதையும் பார்த்துட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல விஷயம் செஞ்சு கொண்டு போங்கோன்னாங்க. வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில்கதாத்தி வல்அஸி. காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய மக்கள். அந்த கூட்டமும் பள்ளியில் இருந்துச்சு. அப்படியே போனாங்க. இன்னும் ஒரு கூட்டம் தீன படிச்சு கொண்டிருக்கிறாங்க, மார்க்கத்தை படிக்கிறாங்க. அது ஃபவாயில் மட்டுமல்ல, மசாயிலையும் சேர்த்து படிக்கிறாங்க. மசாயிலையும் சேர்த்து படிக்கிறாங்க. வியாபாரத்தில் எது ஹலால் எது ஹராம், என்ற மனைவி குடும்ப வாழ்க்கையில எது ஹலால் எது ஹராம், தலாக்குண்டா என்ன, தலாக்குண்டா என்ன. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பாருங்க பாப்போம். எனக்கு கோபம் வந்துச்சு, வந்த கோபத்துல மனைவிக்கு தலாக்கு 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 சொல்லி 5 முறை 10 முறை தலாக்கு சொல்லிட்டு நாங்க ராவைக்கு குடும்பமாக வாழ்ந்தா அதுக்கு என்ன மசாலா? அதுக்கு என்ன மசாலா? நீங்க சொல்லிக்கொள்ள வானம் நான் கோபத்தில தான் சொன்னேன் என்று சொல்லி. தலாக் என்றது சந்தோஷத்துல சொல்றதல்ல, தலாக் என்றதே கோபத்துல சொல்றது தான். தலாக் என்றது சந்தோஷத்துல சொல்றதில்ல, தலாக் என்றது கோபத்துல சொல்றது. ஏண்ட மனைவிக்கு முன்னால ஏண்ட கோபத்தை எனக்கு அடக்க முடியாவிட்டால் நான் யாரு? இந்த மார்க்கத்தை படிச்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு, இந்த மார்க்கத்தை சொல்லிக் கொடுங்க. இங்க இருக்கிற உலமாக்களுக்கு சொல்றேன், மதரசாக்கள்ல ஓதுறத்துக்கு வாரவங்க, இது யாரும் தவறாக புரிய வேண்டாம், யதார்த்தத்தை சொல்றேன். மதரசாவுக்கு ஓதவார புள்ள இருக்குதானே, அவர்கள் பாலிகானவர்கள் அல்ல, அவர்களுக்கு அவர்கள் பருவ வயது இன்னும் அடையல்ல, அவர்கள் மார்க்கத்தை அந்த அளவுக்கு படிக்கணும் என்ற கட்டாயம் அவங்களுக்கு இல்ல. ஆனா ஊர்ல இருக்கிற வயது வந்த முதுமை அடைந்த புலூகான பாலிகான எல்லாரும் மார்க்கத்தை படிச்சாகணும். என்ற மனைவியோட எப்படி வாழணும்? ஹதீஸ படிக்க கொஞ்சம். அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா என்ற பெண்மணி வாரா நபிட்ட. நபியினுடைய தாருல் இஃப்தா ஃபத்வா கொடுக்கிற இடம் பள்ளி வாசல் தான். ஃபத்வா பள்ளியில. பள்ளிக்கு வந்து கேட்கிறா, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை சொல்லுமா? என்ற கணவர் இருக்கிறார் தானே அபூ சுஃபியான், நல்ல மனிதர், ஆனா சரியான கஞ்சன், செலவழிக்க மாட்டாரு, செலவழிக்க மாட்டாரு. இன்னைக்கு எங்கட பெண்களுக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த பிரச்சனையை பேசி சொல்றதுக்கு இடம் இல்லை. யார்கிட்ட போய் சொல்லுவது? எந்த பள்ளியில சொல்லேலும், எந்த ஆளிட்ட போய் சொல்லேலும்? எந்த கணவன் எனக்கு செலவுக்கு பணம் தாரார் இல்ல. எப்ப சல்லி கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாரு? சமாளிச்சுக்கோங்க, பார்த்து செய்யுங்கோ என்று சொல்லியே பணத்தை ஒட்டுவாரு. எந்த கணவன் ஒரு கஞ்சன். எனக்கும் எந்த புள்ளைக்கும் எவ்வளவு பணம் வாழ்க்கை செலவுக்கு தேவையோ அதை தாரார் இல்லை. யா ரசூலல்லாஹ் நான் என்ன செய்யன்னு கேட்டாங்க. என்ன தெரியுமா ஃபத்வா கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஹுதி மா லக்கி வலி வலதிகி பில் மஅரூஃப். உம்மா, உனக்கும் உன்ட புள்ளைக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவுக்கு பணம் தேவையோ அந்த பணத்தை அவருக்கு தெரியாம உனக்கு எடுத்துக் கொள்ளும். அது கணவன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு தேவையோ அவ்வளவு தான், அதுக்கு மேல இல்லை. அது அவட ஹக்கு, அவட ரைட்ஸ். என்னோட பெண்களுக்கு மார்க்கத்தை படிச்சுக் கொள்றதுக்கு, அவங்களோட பிரச்சனையை சொல்றதுக்கு எங்க இடம் இருக்குது? இங்க இருக்கிறாங்க உலமாக்களை போய் கேட்டு பாருங்க. குர்ஆன்ல இருக்குது அனந்தர சொத்து சம்பந்தமான மசாலா. அனந்தர சொத்து
சொத்து இப்படித்தான் பிரிக்கப்பட வேண்டும். எல்லா ஊர்லயும் மௌத்துக்கள் நடக்குது. எல்லா ஊர்லயும் மக்கள் மௌத்தாகிறாங்க. ஒவ்வொரு ஜனாசா மௌத்தான ஒவ்வொரு ஜனாசாவுக்கு பின்னாலேயும் அனந்தர சொத்து, வசியத்துடைய பாடம், கடனுடைய பாடம் அப்படியே இருக்குது. மദ്രസാக்கள்ல கிதாபுத்தீன், கிதாபுல் கிரால், கடன் என்ற பாடத்தை நாங்க விரிவா ஓதி கொடுப்போம். ஆனா மதரசாவுக்குள் உள்ள பிள்ளைகள் கடன் கொடுக்கிறதும் இல்லை, கடன் வாங்குறதும் இல்லை. வசியத்தை பத்தி நல்லா பேசுவோம், வராசத்தை பத்தி மிச்சம் பேசுவாங்க, எக்ஸாம் செய்வாங்க, புத்தகம் எழுதுவாங்க. ஆனா அந்த கல்வி பள்ளி வாசல்ல இல்ல, தொழக்கூடிய வாராலத்தை இல்ல. நான் உங்களுக்கு மார்க்கத்தை கொஞ்சம் டீப்பா, பள்ளி வாசல் எப்படி ஆகணும்னா ஒரு நாலேஜ் ஹப். இங்க இருக்கிற எங்க ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே மாஷா அல்லாஹ் மார்க்கம் தெரியும், மார்க்கத்தை புரிஞ்சு கொண்டாங்க. ஹராம் ஹலால் தெரியும். இன்னல் ஹலால பையினுன் வல் ஹராம பையினுன். ஹலால் மிக தெளிவானது, ஹலாலும் மிக தெளிவானது. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். உங்களோட பள்ளியில ஒரு நிக்காக நடந்துச்சு, நிக்காக நடந்துச்சு. அவ்வளவுதான். மாப்பிள்ள கபில்து நிக்காஹா, அந்த பெண்ணுடைய நிக்காகை நான் கபூல் செய்து கொண்டு விட்டேன் என்று மட்டும்தான் சொன்னாரு. மகர் எழுதப்பட்டு விட்டது, சொல்லப்பட்டு விட்டது. 2 சாட்சி வலி இருந்தாரு, கல்யாணம் நடந்துச்சு, ரெஜிஸ்டர் அதை எழுதிட்டாரு. அவரும் பள்ளியை விட்டு வெளியே போக இல்லை, அவர் வெறுமனே சைன் மட்டும்தான் வாங்கி இருக்கிறாரு, இன்னும் ஃபுல்லா டாக்குமெண்ட் எழுதவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில மாப்பிள்ள கபில்து நிக்காஹா சொல்லிட்டு அப்படியே மூத்தாயிட்டார். அந்த சந்தோஷத்துல மூத்தாயிட்டார். கொஞ்சம் யோசிங்க பாப்பா, மார்க்கம் என்ன? இப்ப இந்த முடிய பிடிச்சு அவர் துவா ஓதல்ல, நீங்க முடி பிடிச்சு கொடுக்கவும் இல்லை, வலிமா கொடுக்கவும் இல்லை, மாப்பிள்ள பொண்ணுட்டுக்கு போகவும் இல்லை. மாப்பிள்ள கபில்து நிக்காஹா சொல்லிட்டாரு, சந்தோஷத்தில் அப்படியே கீழே பயங்கி விழுந்தாரு, பார்த்தா மூத்தாயிட்டாரு. இப்ப என்ன சட்டம்? பள்ளிவாசல் என்பது தூண் போன்றதல்ல, பள்ளிவாசலுக்குள்ள இருந்து ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பணும். என்ன சட்டம்? இப்ப சட்டம் என்ன தெரியுமா? அந்த பெண் 4 மாசம் 10 நாள் இத்தா இருக்கணும். எதுக்கு? وَأَخَذْنَ مِنْكُمْ مِيثَاقًا غَلِيظًا. கபில்து நிக்காஹா என்பது ஒருத்தர் சொல்லிக் கொடுத்து சொல்றதல்ல. நான் என்ன சொல்லுகிறேன் என்பதை புரிந்து சொல்ல வேண்டும். நான் என்ன சொல்லுகிறேன் என்பதை புரிந்து சொல்ல வேண்டும். நான் என்ன சொல்றேன்? இப்ப கபில்து நிக்காஹா என்ன சொல்லி இருக்கிறேன்? அந்த பெண் 4 மாசம் 10 நாள் தான் இருக்கணும். அது மட்டுமல்ல, மாப்பிள்ளைக்கு இருக்கிற முழு சொத்திலையும் நீங்க கொடுப்பீங்களா கொடுக்க இல்லையா அது வேற விஷயம். கணக்கு பார்ப்பீங்களா பார்க்க இல்லையா அது வேற விஷயம். அவங்க கேட்டு வந்தாங்களா வர இல்லையா அது வேற விஷயம். மாப்பிள்ளை மௌத்தான உடனே மாப்பிள்ளைக்கு இருக்கிற முழு சொத்திலையும் 25% அவர் சொந்தக்காரி. இந்த மார்க்கத்தை யாரு சொல்லி கொடுக்கிறது? இந்த மார்க்கத்தை யாரு படிச்சு கொடுக்கிறது? சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மௌத்தாகிட்டாங்க, உஹுத் போர்ல ஷஹீத் ஆகிட்டாங்க. அவங்களோட கபர் இருக்குது உஹுத் மலை அடிவாரத்துல. அங்க 70 சஹாபாக்கள் அவரும் ஒருத்தர் தான் அடக்கப்பட்டிருக்கிறார், அவரும் ஒருத்தர். சஅத் இப்னு ரபீஅ மௌத்தாக்குள்ள 2 பொம்பளை புள்ள அவருக்கு 2 பொம்பளை புள்ள, ஒரே ஒரு மனைவி, அவ்வளவுதான். நான மௌத்தான உடனே வளமையாக நடக்கிறது போல அந்த ஜாஹிலிய திப்பேல் இருக்கிறது. நான மௌத்தானா, தம்பி மௌத்தானா, சகோதரர்களுக்கு ஒரு வகையான பாசம் வந்துவிடும், ஒரு வகையான இரக்கம் நானாவின் மீது. மௌத்தாகி போன அந்த நானா தம்பியின் மீது ஒரு வகையான இரக்கம் வந்துவிடும். நான மௌத்தான உடனே தம்பி வந்தாரு, வந்து சொன்னாரு, பொம்பளைகளுக்கு அனந்தர சொத்துல எந்த பங்கும் கிடையாது. அது ஜாஹிலியா காலத்து சட்டம். ஜாஹிலியா காலத்து சட்டம். பெண்களுக்கு எந்த அனந்தர சொத்திலும் பங்கு கொடுக்கப்பட மாட்டாது. எனவே நானட முழு சொத்தையும்
எனக்கு தந்துடுங்கோன்னு சொல்லி எல்லா சொத்துக்களையும் வாங்கி எடுத்துக்கொண்டு அவர் போய்த்தாரு. இந்த பெண்மணி தந்த பிரச்சனை யார்கிட்ட போய்த்து சொல்றது? எங்கட மார்க்கம் அந்த பெண்ணுக்கும் தீர்ப்பு சொல்லுது. அந்த பெண் என்ன தெரியுமா சொன்னா செஞ்சா? நேரே போன ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய சபைக்கு. அந்த பெண்மணி சபைக்கு போய்த்து தண்ட பிரச்சனைய சொன்ன விதம் இருக்குதானே, ஒரு ஆச்சரியமான விதம். எங்கட பெண்களுக்கு அதுவும் வேணும். பிரச்சனையை எப்படி சொல்லணும்? எங்கட பெண்களுக்கு இருக்கிற பிரச்சனை அவங்களுடைய பிரச்சனையை சொல்ல தெரியாது. சாத் பின் ரபீஉடைய மனைவி போய்த்து சொன்ன நபியை பார்த்து, யா ரசூலல்லாஹ், நாலே 4 வார்த்தை சொன்னார். இன்ன சஅத் பின் ரபீஅ கத் மாத். உங்களுக்கு தெரியும் இந்த கணவன் சாத் பின் ரபீஅ மௌத்தாகி விட்டார். வதரக பின்தைன். அவர் 2 பொம்பளை பிள்ளைகளை விட்டு போய்த்திருக்கிறாரு. ஃபலா துன்கஹானி இல்லா பில் மால். பணம் இல்லாம பெண்களை நிக்காக செய்து கொடுக்க முடியாது. 2 பெண்புல பிள்ளைய நிக்காக செய்து கொடுக்கிறா சல்லி வேணும், பணம் வேணும். ஆனா சாத் பின் ரபீஉடைய சகோதரர் அவர் மௌத்தானத்துக்கு பிறகு வந்து முழு சொத்தையும் எடுத்துக்கொண்டு போய்த்தார். இப்ப நான் என்ன செய்ய யா ரசூலல்லாஹ்? தந்த பிரச்சனையை ரத்தின சுருக்கமாக 4 வார்த்தையில சொல்லிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியில் இருந்து கொண்டு சொல்றாங்க, நான் என்ன செய்ய? அவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல தெரியா, என்ன சொல்லுவது? மேல பார்க்கறாங்க, வஹி வரட்டுமே. வஹி வருகிறது. யூசிக்குமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹவ்வில் உன்ஸயைன். ஒத்தர் மௌத்தானா, அவருக்கு ஆம்பளை பிள்ளை இல்ல, பொம்பளை பிள்ளைகள் மட்டும்தான் இருக்கிறாங்க என்றால் மௌத்தான மையத்துடைய சொத்துல 3/2 அந்த பொம்பளை பிள்ளைக்கு தான் போக வேண்டும். 66%. மீதம் உள்ளதுல 12.5% அவருடைய மனைவிக்கு போக வேண்டும். அது போக மிச்சம் உள்ளது தான் சகோதரனுக்கு போக வேண்டும். சுப்ஹானல்லாஹ். ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட அநீதிக்கு தீர்ப்பாக வந்தது தான் அனந்தர சொத்து சட்டம். பள்ளிவாசல்ல இல்மு, அறிவு, ஞானம், வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். பிரச்சனைகளுக்கு தீர்வு பள்ளியால சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். ஒன்று இருக்குது, பள்ளிவாசல்ல தாலீமும் நடக்குது, ஹிதுமத்தும் நடக்குது, ஜிக்ரும் நடக்குது, தொழுகையும் நடக்குது, இஅ்திகாஃபும் நடக்குது. வாஹிதுனா இலா இப்ராஹீம வ இஸ்மாஈல அன் தஹிரா பைத்திய லித்தாயிபீன வல் ஆகிபீன வர்ருக்இஸ் சுஜூத். குர்ஆன் சொல்லுது. பள்ளிவாசல்ல இஅ்திகாஃப், பள்ளிவாசல்ல சுஜூத், பள்ளிவாசல்ல ருக்கூ, மஸ்ஜிதுல் ஹராத்துல தவாஃப், இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு பள்ளியாக அமையும் என்றத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனும் மிக தெளிவாக சொல்லுது. இது பள்ளியில நடக்கிற ஒரு அமல். இன்னும் ஒரு அமல் என்ன தெரியுமா இருக்குது? பள்ளிவாசல்ல சமூகத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாவற்றையும் பள்ளிதான் செய்து கொடுக்க வேண்டும். சமூகத்துக்கு என்ன வேணும்? இது கொஞ்சம் படிங்கோ. எங்கட ஊருக்கு என்ன வேணும்? மஸ்ஜிது நபவியில அபூதாவுதுல வர ரிவாயத்தை கொஞ்சம் படிங்க பார்ப்போம். மஸ்ஜிது நபவியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்கிறாரு. பிச்சை கேட்கிறாங்க. அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ், இந்த கையை யார்கிட்டையும் நீட்ட வச்சிடாதே அல்லாஹ். இந்த கையை மேல வச்சிடியா அல்லாஹ். இந்த கையை கீழே வச்சிடாதே. ஒரு சஹாபி, ஒரு மனிதர் பிச்சை வாங்குறாரு. இதுக்கு என்ன தீர்ப்பு? இதுக்கு பதுவா செய்வதா? இதுக்கு திட்டுவதா? ஒருக்க வந்து கேட்டாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க, எடுத்துக்கிட்டு போப்பா. 2வது முறையும் கேட்டாரு, கொஞ்ச நாளைக்கு பிறகு கொடுத்தாங்க, போப்பா. 3வது முறை கேட்டதுமே கொடுக்க இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன் கேட்கிறா? என்ன பிரச்சனை உனக்கு? யா ரசூலல்லாஹ், எனக்குள்ள பிரச்சனை இது, எனக்கு தொழில் ஒன்றும் இல்ல, என் பிரச்சனை இப்படி இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன தெரியுமா கேட்டாங்க? உன்ன வீட்டில் என்னப்பா இருக்குது? அவர் சொன்னாரு, என் வீட்டுல தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் இருக்குது, குளிர்காலத்துல போத்தி படுத்துக் கொள்றதுக்கு ஒரு கம்பளி இருக்குது, ஒரு பிளாங்கெட், ஒரு பிளாங்கெட்டும் ஒரு கோப்பையும் இருக்குது, அது தவிர வேறு ஒன்றும் இல்லை. சொன்னாங்க, அது 2ஐயும் கொண்டு வா வைத்து. அந்த 2ஐயும் கொண்டு வந்தார் அந்த சஹாபி.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி வாசல்ல, வெளிப்பள்ளியில இருந்து ஹதீஸ் இல்ல, பள்ளி வாசல்ல அது ஆக்ஷன் போட்டாங்க. அதை வித்தாங்க பள்ளியில. கேட்டாங்க, எனக்கிட்ட ஒரு கம்பளியும் எனக்கிட்ட ஒரு கோப்பையும் இருக்குது, இது யாரு வாங்குவீங்க என்று சொல்லி. அப்போ ஒரு சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு தங்க காசிக்கு இதை வாங்குறேன் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மை யஸீது அலா ஸாலிக், இல்ல எனக்கு இது போதாது, இதை விட கூடின பிரைஸ் வேணும், யாரு கூட தருவீங்க என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் 2 தங்க காசிகள் தாரேன் என்று சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு அதை கொடுத்துட்டு 2 தங்க காசை வாங்கி இவர்கிட்ட கொடுத்தாரு. ஒரு காசை கொண்டு போய் உங்க வீட்டுக்கு தேவையான சாப்பாட்டு சாமான் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு மத்த ஒண்டால ஒரு கோடாரி வாங்கி கொண்டு வா. ஒரு கோடாரி. அவர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது போல பைத்து செய்ய வேண்டியதை செஞ்சு போட்டு ஒரு கோடாரியை வாங்கி கொண்டு வந்தார் பள்ளிவாசலுக்கு. ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோடாலிக்கு தந்த கையால புடி போட்டாங்க. فشد فيه رسول الله صلى الله عليه وسلم بيديه. அபூ தாவூதுடைய ரிவாயத்து, தந்த 2 முபாரக்கான கையாலையும் அந்த கோடாரிக்கு எதை போட்டாங்க? புடிய போட்டு சொன்னாங்க. என்ன தெரியுமா? ஒரு ஆச்சரியமான வார்த்தை சொன்னாங்க. உலமாக்களை நாடி இந்த ஹதீஸ படிங்கோ. சொன்னாங்க, இந்த பள்ளி வாசல்ல 15 நாளைக்கு நான் ஒன்ன பார்க்க கூடாது. எந்த பள்ளியில ஒரு ரக்காத்து தொழுதா 1000 ரக்காத்து நன்மை கிடைக்குமோ அந்த பள்ளியில சொல்றாங்க, உன்ன 15 நாளைக்கு நான் இங்க பார்க்க கூடாது. நீ பேய்த்து விறகு வெட்டி இதனால நீ வாழோனும். எந்த இடத்துல அதான் சொல்லப்படுகிறதோ அந்த இடத்துல தொழுதுகோ, உன் தொழுகையை நிறைநாட்டிக்கோ, தொழுகையை நேரத்துக்கு தொழுதுகோ. அது இங்கதான் வந்து தொழணும் என்றது இல்லை. நீ இங்க வந்து தொழுவதை விடவும் கை நீட்டி யாசகம் கேட்டு இன்னமும் தந்த வாழ்வாதாரத்தில் டிபெண்டனாக இருந்து வாழுவதை விடவும் நீ சுயமாக சொந்த காலில் எழுப்பி நிற்பதே உனக்கு நல்லம் என்ற புத்திமதியை அந்த சஹாபிக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கட பள்ளி வாசல் என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? தொழில் வாய்ப்பை உருவாக்க வேண்டும். தொழில் இல்லையா? வாங்க நாங்க தொழில் தாரோம். தொழில் வேணுமா? யாருக்கு வேணும் தொழிலாளி? எங்கள்கிட்ட இருக்கிற தொழிலாளி, நாங்க தொழிலாளி தாரோமே. சுப்ஹானல்லாஹ். பள்ளி வாசல் எப்படி மாறணும் என்றா, ஊர்ல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் பள்ளியில தீர்வு இருக்குது. வாங்க பள்ளிக்கு. ஃபத்வாவும் தாரோம், அறிவையும் தாரோம், பிரச்சனைக்கு தீர்வும் தாரோம். மாற்று மதத்தை சார்ந்த மக்கள் இருக்கிறாங்களா, அவங்க மார்க்கத்தை படிச்ச விரும்புறாங்களா, அவங்களுக்கு பள்ளிக்கு வரலாம். சூரா ஆல இம்ரான், குர்ஆன்ல இருக்கிற ஒரு சூரா, 3வது சூரா, சூரா ஆல இம்ரான். நஜ்ரானுடைய மக்கள் இஸ்லாத்தை படிக்கிறதுக்கு கிறிஸ்தவ ஃபாதர்மார் வந்தாங்க. அவங்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையாடின உரையாடல் தான் சூரா ஆல இம்ரான். சூரா ஆல இம்ரான்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்ரானுடைய குடும்பம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தை பத்தி அல்லாஹ் அப்படியே பேசுறான். அந்த கருத்துக்கள் எல்லாம் சூரா ஆல இம்ரான் அப்படியே இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன தெரியுமா சொல்றான்? பள்ளி வாசலை மாற்றுங்கோ. உம்மத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பள்ளியால கொடுப்போம். எங்கட ஊர்ல நோய்வாய்ப்பட்ட மக்கள் கூட இருக்கிறாங்களா? முஸ்லீம்கள் யோசிக்க வேண்டும். முஸ்லீம்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு இருக்கிற அடுத்த ஆகப்பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா? பௌத்த சமூகத்தில், சிங்கள சமூகத்தில் 22% நோயாளி. தமிழ் சமூகத்தில் 20% நோயாளி. நீங்க என்ன நினைக்கிறீங்க முஸ்லிம் சமூகத்தை பத்தி? முஸ்லிம் சமூகத்தை பத்தி நாங்க என்ன நினைக்கிறோம்? நோம்புல கஞ்சியும் காய்ச்சுறோம் அல்ஹம்துலில்லாஹ், பெருநாளைக்கு இறைச்சியும் கொடுக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ், நோம்புல பார்சலும் கொடுக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். எங்க ஊர்ல கல்யாணம் சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் இருக்குது. முஸ்லிம் சமூகத்தில் 100 பேர்ல 47 பேர் நோயாளி. இந்த 47 பேரும் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டினோ கட்ட இல்லையோ, லைட் பில் கட்டினோ கட்ட இல்லையோ,
தண்ணி பில் கட்டணும் கட்ட இல்லையோ, இவங்க 47 பேரும் பார்மசிக்கு கட்டாயம் பில் கட்டி ஆகும். பார்மசிக்கு பில்ல பே பண்ணதுக்கு பிறகுதான் மற்றதை யோசிக்கணும். பள்ளிவாசல் யோசிக்கணும். இது நான் சொல்ல, இது உலமாக்கள் எழுதிக்கிறாங்க. ஜும்மாவுடைய நாள் எப்படி மனிதனுடைய ஆத்மாவுக்கு, மனிதனுடைய உயிருக்கு புத்திமதி சொல்லக்கூடிய நாள், தக்வாவை கொண்டு வசியத்து செய்யக்கூடிய நாள், தக்வாவை கொண்டு புத்திமதி சொல்லக்கூடிய நாள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளும் கொண்டு சொல்லக்கூடிய நாள் ஜும்மாவுடைய நாளாக இருப்பது போல வாரத்தில் இன்னும் ஒரு நாளை ஒதுக்கோணம். அதுல ஊர்ல இருக்கிற டாக்டர்ஸ், வைத்தியர்கள் வந்து நோய் சம்பந்தமாக, ஆரோக்கியமான வாழ்வு சம்பந்தமாக நாங்க எப்படி வாழ்ந்தா எங்களுடைய ஆரோக்கியமான வாழ்வை எங்களுக்கு பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்ற விடயத்தை பத்தி பேசணும் என்றத இமாம் இப்னு கையம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக அழகா எழுதி வச்சிருக்கிறாங்க. எனவே பள்ளிவாசல் அதுக்கு பங்களிப்பு செய்ய வேண்டும். பள்ளியினுடைய பங்களிப்பை யாருக்கு மட்டுப்படுத்த முடியாது. இதுதான் இவ்வளவு தான் என்று ஊருக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பள்ளியில நடக்கணும். குர்ஆனுடைய வகுப்பு, ஹதீஸுடைய வகுப்பு, ஃபிக்ஹுடைய வகுப்பு எல்லாம் பள்ளிக்குள்ள, ஊருக்கு தேவையான எல்லாம் பள்ளியுள்ளுக்கு. மாஷா அல்லாஹ். ஆனா எங்கட காலத்தில் நாங்க பாவிக்கிற பள்ளி என்ன தெரியுமா? அனர்த்தங்கள் வந்தா பள்ளி எல்லாருக்கும் திறந்து கொடுத்துடுவோம். நல்ல விடயம். அனர்த்தத்துக்கு மட்டுமல்ல, எல்லா காலத்திலையும் பள்ளியை திறந்துடுவோம். எல்லா காலத்திலையும் பள்ளியை பயன்படுத்துங்க. ஊர் மக்கள் எப்படி தெரியுமா இருக்கணும்? இந்த ஊர்ல எங்கட கனவு என்ன தெரியுமா? ராவு 2 மணிக்கு பார்த்தோம் பள்ளியில 4 பேர் தஹஜ்ஜத் தொழுது கொண்டிருக்கிறாங்க. ராவு 12 மணிக்கு பார்த்தோம் ஊர் மக்கள் 5 பேர் குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறாங்க. தொழுது முடிச்சிட்டு பார்த்தோம் எல்லாரும் போயிட்டாங்க. 10 வாலிபர்கள் துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. பாங்கு சொல்றதுக்கு 1 மணி நேரம் இருக்குது. பாங்கு சொல்ல 1 மணி நேரம் இருக்குது. மாஷா அல்லாஹ். பள்ளியில 3 சஃப் 2 நிறைஞ்சு இருக்குது. 1 மணி நேரத்துக்கு முன்னாலேயே ஏண்டா அசானுடைய சத்தத்தை பள்ளியிலிருந்து கேட்போமே என்ற மனப்பாங்குல மக்கள் பள்ளிக்கு வராங்க. இது ஒன்றும் புதுசு இல்ல. நாங்க அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்திருக்கிறோம். இதெல்லாம் கண்ணால கண்டிருக்கின்றோம், இதெல்லாம் பார்த்திருக்கின்றோம். இன்றைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு பாங்கு சொன்னதுக்கு பிறகு பள்ளிக்கு வார மக்களை விடவும் இகாமத்து சொல்லப்பட்டதற்கு பிறகு பள்ளிக்கு வார மக்கள் கூடிட்டாங்க. பாங்க கேட்டு பள்ளிக்கு வார சமூகம் அல்ல. இப்ப இகாமத்து சொல்லப்பட்டு விட்டது என்று சொன்னா ஓடி வாராங்க. தொழுதது பாதி, தொழாத பாதி. அல்லாஹ் சொல்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன். அப்படிப்பட்ட தொழுகை எனக்கு வானம். அப்படிப்பட்ட தொழுகை எனக்கு வானம். நீங்க பள்ளிக்கு வாரீங்களா? அமைதியாக வாங்கோ, நேரம் எடுத்து வாங்கோ, டைம் ஒதுக்கி வாங்கோ, அமைதியாக வந்து தொழுங்கோ. எது கிடைச்சிச்சோ அதை தொழுங்கோ, எது கிடைக்கவில்லையோ இமாம் சலாம் கொடுத்ததுக்கு பிறகு எழும்பி அழகா பூர்த்தி செய்தோ. தொழுது முடிச்சு விட்டு அல்லாஹ்வை திக்ர் செய்தோ. வஅத்பார சுஜூத், தொழுகைக்கு பிறகு திக்ர் செய்தோ. சுப்ஹானல்லாஹ். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு பள்ளிவாசல் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பள்ளிவாசலுக்கு நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து அடிக்கல் நாட்டுவோம். அப்படிப்பட்ட ஒரு பள்ளிவாசலை கட்டுறதுக்கு நாங்கள் எல்லாரும் உதவி செய்வோம். நாங்கள் எல்லாரும் உதவி செய்வோம். இந்த ஊர்ல ஒரு கவலைப்படவும் என்ன தெரியுமா? ஒரு ஆசை வைப்போம் என்ன தெரியுமா? இந்த என்னோட ஊர் பள்ளி இது நான் தொழுகிறதுக்கு கற்ற பள்ளி, என் பேர புள்ள தொழுகிறது கற்ற பள்ளி, என் பேர புள்ள தொழுகிறது கற்ற பள்ளி. இந்த பள்ளியை நாங்கத்தான் கட்டோம். யார்கிட்டையும் கேட்கப்படாது. என் காணி ஒன்றை விட்டு இந்த பள்ளிக்கு நான் டொனேஷனாக கொடுக்கிறேன். என் கழுத்தில் உள்ள நகைய நான் விட்டு இந்த பள்ளிக்கு ஒரு டொனேஷனாக கொடுத்துட்டேன். இந்த எங்களோட ஊர் பள்ளியினுடைய பெருமை என்ன தெரியுமா? இது வெளியூர்ல சேர்த்தி சல்லி சேர்த்தி கட்டின பள்ளி அல்ல. இது எங்களோட ஊரால கட்டப்பட்ட பள்ளி. இது யாருக்கு கட்டின பள்ளி தெரியுமா? என் பேர புள்ளிக்கு கட்டின பள்ளி. எனக்கு உறுதியாக சொல்லணும், நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளி வாசல், நான் ஒத்துமாவதி கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளி வாசலை பற்றி சொல்லுகிறேன். இந்த பள்ளியில யாருமே இருக்க மாட்டீங்க. இந்த பள்ளியை கட்டினவங்க
பள்ளிய கட்டினாக்கள் கபர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. வனத்துமுமா கத்தமு ஆசாரஹும், அவர்களுக்கு அதனுடைய நன்மைகள் போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. எனவே அன்பாக சொல்றேன், சந்தர்ப்பம் ஒரு நாளும் உங்களுக்காக வேண்டி காத்துக் கொண்டு இருக்க மாட்டாது. இன்றைக்கு நீயத்து வைங்கோ, இந்த பள்ளிக்கு நான் பங்களிப்பு செய்யணும். இதே இந்த பேரப்புள்ளைக்கு கற்ற பள்ளி, இதே இந்த பேரப்புள்ள தொழுகிறதுக்குரிய பள்ளி, இந்த குடும்பத்து பிரச்சனையை தீர்க்கிற பள்ளி, எங்களை வீட்டுடைய பிரச்சனையை தீர்க்கிற பள்ளி, அப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கு நாங்க பங்களிப்பு செய்ய போறோம் என்ற மனோநிலையில இந்த பள்ளியை பாருங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பள்ளியை கொண்டு முழுமையான தீனை எங்களோட வாழ்க்கையில கொண்டு வரத்துக்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளம் கொண்ட அனைத்து சகோதரர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அனைவருக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக. இந்த குத்பா பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு தாய்மார்கள், சகோதரிகள், ஊர் ஜமாத்தினர்கள் அனைவருமாக சேர்ந்து இந்த பள்ளி வாசலை குறுகிய காலத்தில் கட்டி முடித்து ஒரு அழகான பள்ளியாக, அழகான வினைத்திறன் மிக்க பள்ளியாக, சமூகத்துக்கு நாட்டுக்கு பிரயோஜனம் இருக்கக்கூடிய பள்ளி வாசலாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பள்ளி வாசலை ஆக்கி வைக்க வேண்டும். மனித குலத்தினுடைய எல்லா தேவைகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய, எல்லா தேவைகளுக்கும் தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு பள்ளி வாசலாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பள்ளி வாசலை ஆக்கி வைக்க வேண்டும் என்ற துஆவுடன் முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக, அனைவரையும் கபூல் செய்வானாக.